வணக்கம். நெருப்பு தமிழன். சமையல்களை படித்து முடித்து 25 ஆண்டுகள் ஆச்சு. 25 ஆண்டுகளாக இந்த துறையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முதல் முறையாக நான் என்னோட ட்ரைனிங்க்கு போகும்போது என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் நான் என்னோட ட்ரைனிங்க்கே போனேன். அதே மாதிரி என்னுடைய திருமணமும் பிறந்தநாள் அன்னைக்கு தான். உணவு, உடை, உறைவிடம் இது எல்லாமே கொடுத்தது இந்த கேட்டரிங் அப்படிங்கிற இந்த கல்வி தான். இந்த சமையல் கலையை நம்ம கையில் எடுத்ததுக்கப்புறம் சமூகத்தில் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி அந்தஸ்து, இந்த சமூகத்தில் நமக்குன்னு நாம் சம்பாதித்த சொத்துகள், உலகம் முழுவதும் 83 நாடுகளுக்கு மேலே நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். 150க்கும் மேற்பட்ட தீவுகளுக்கும் பயணம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாகனம், எனக்கு இருக்கக்கூடிய வீடு, இந்த சமூகத்தில் நான் உயர்ந்த நிலை, இது எல்லாவற்றிற்கும் முழுமையான காரணம் இந்த சமையல் கலை தொழில் தான். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, நடைமுறையில் அதுதான். கேட்டரிங் படித்து ஒருத்தன் சரியான பாதையில் சென்றால் 1,00,000% வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர முடியும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு பல ஆயிரம், 20,000 சம்பளம், 25,000 சம்பளம் இப்படின்லாம் நம்ம சம்பாதிக்கிறோன்னா மிக முக்கிய காரணம் என்ன? நாம் எடுக்கக்கூடிய இலக்கு. எவ்வளவு கடினமான இலக்குகளாக இருந்தாலும் அதை நாம் எதிர்கொண்டு வாழ்க்கையில் பயணிக்கணும். எப்பவும் நான் சொல்கிறது தான், நெருப்பு தமிழன் கப்பலை போல எதிர் திசையில் பயணிக்கக்கூடியவன் தான். எப்போவுமே எதிர் விமர்சனங்களை எல்லாம் கடந்து செல்லக்கூடியவன் தான். அந்த விமர்சனங்களை நீங்கள் விதையாக்கி அதை உரமாக்கி நாம் வளர்ந்து காட்டணும். அதுதான் வாழ்க்கையில். கேட்டரிங் படித்தா முன்னேற முடியும். முன்னேற உங்களால் முடியும். படித்து சாதனை படைங்க.